ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்பட்டு அழுகுவதையும் யாருக்கும் தெரியாமல் கண் கலங்குவதையும் பார்த்துட்டு தான் சீரடியிலிருந்து இந்த சாயப்பா அவசரமாக உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன். நீ படுற கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் பார்த்து மற்றவங்க சிரிக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் இந்த கஷ்டத்திலேயே மூழ்கி போகும்படி இந்த சாயப்பா விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ என்னவோ வேணும்னே மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிற மாதிரியும் நீ செஞ்ச தவறுக்கான தண்டனையை இப்போது அனுபவிப்பதாகவும் சில மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க அந்த தவறுக்குரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. இப்போது இந்த சாயப்பா உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து நிச்சயமாக உன்னை சிரிக்க வைப்பேன் செல்லமே. உன் வாழ்க்கை ஜெயிச்சு நீ நல்லபடியாக சிரிக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படும்படி நோகும்படி, யாரும் கீழே விழுகுவதை பார்த்தோ தவறி விழுவதை பார்த்தோ கஷ்டப்படுறதை பார்த்தோ யாரையும் கேலி பண்ணி சிரிக்கக்கூடாது. நீ உன்னுடைய சிரிப்பு யார் மனசையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் பெறும். இந்த சாயப்பா உன் மேலே அன்போடு உன்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன் அனுமதி இல்லாமல் இனி யாரும் உன்னை நெருங்க முடியாது. எந்த வகையிலும் யார் மூலமாகவும் உனக்கு தீங்கு வராமல் இந்த சாயப்பா நான் உன்னை பாதுகாப்பேனே செல்லமே. இப்போது உனக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தை போக்கி உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். யார் மீதும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படாத. தேவையில்லாமல் அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு அது நடக்கலை இது கிடைக்கலன்னு எதிர்மறை சிந்தனையாக கவலைகளையும் உனக்குள்ள வைத்து கொள்ளாதே. கோபத்தையும் எதிர்பார்ப்பையும் ஆசைகளையும் எதிர்மறை சிந்தனைகளையும் முதல்ல நீ தூக்கி எறிஞ்சிட்டினாலே இப்படி தேவையில்லாமல் அழுக வேண்டியது வராது என் செல்லமே. என்னுடைய நாமத்தை மனசார உச்சரிக்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா பொறுப்பேற்றுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையான உனக்கு கெடுதலும் ஏமாற்றமும் துரோகமும் செஞ்சுட்டு மற்றவங்க ஒரு சிலர் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே நினச்சி நீ மனசு வருத்தப்படாத. என்னுடைய கணக்குப்படி அவர்கள் எல்லாரும் சீக்கிரமாக துன்பத்தை அனுபவிக்கும் காலம் வரும். நான் கொடுக்க போகிற தண்டனையில் இருந்து அவ்வளவு எளிதில் யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செய்ததற்கான கர்மாக்களை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். நீ இப்போ அனுபவிக்கும் வலியையும் வேதனையும் விட உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க பல மடங்கு அதிகமாக கஷ்டப்பட தான் போகிறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களது சந்ததிகளே சேர்த்து அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ அழுததும் கண்ணீர் விட்டதும் போதும். நீ அழுகுவதை உன் அப்பாவாகிய என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என் செல்லமே. அதனால தான் நீ கேட்டது அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க ஓடி வந்தேன். உன் மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் இன்றோடு முடிவுக்கு கொண்டு வந்து இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி எதுக்கெடுத்தாலும் யோசிச்சு வருஷம் முழுவதும் கவலைப்பட்டுக்கிட்டே உன் பொன்னான நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த வருஷம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியே, இவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதியே, எதுவாவது மாறுச்சான்னு சொல்லு பார்ப்போம். முதல்ல இப்படி கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் நிறுத்து. இந்த நிகழ்காலத்தில் நீ என்னென்ன செஞ்சினா உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறணும்னு உட்காந்து யோசிச்சு பாரு. அதை சரியாக சிந்திச்சு அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்ய தொடங்கு. உன் வாழ்வில் கண்டிப்பாக நீ மிகப்பெரிய இடத்தை அடைவாய். அதற்காக உன் சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் எதையும் நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன்னா எதையுமே அதிகமாக யோசிக்கும்போது, அதிகமாக ஆராய்ந்து பார்க்கும்போது உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் சக மனிதர்கள் உட்பட எந்த ஒரு ஜீவராசிக்கும் எந்த துன்பமும் கொடுக்காம, எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தாம உன் இலக்கை நோக்கி முன்னேறிப்போ. உன் வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இரு. உன் எதிரிகளுக்கு உன் பலம் மட்டும்தான் தெரியும். ஆனால் உன் நண்பனுக்கோ உன் பலவீனமும் தெரியும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் எப்போதும் தோல்வி மட்டுமே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோமேனு கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே இப்போது நீ எதை யோசிச்சு அழுதியோ, எதுக்காக கவலைப்பட்டியோ, அது அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா வந்துவிட்டேன் அல்லவா. உன் தோல்விகள் அனைத்தையும் தாண்டி இப்போது நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன்.
உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உனக்கான நல்ல விடியலை நான் தரப்போகிறேன். உன் மனசுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனால் மனசுக்கும் எண்ணங்களுக்கும் அபாரமான சக்தி இருக்குது. நீ மனசில் எதை எண்ணமாக போடுகிறாயோ அந்த எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். அதனால் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. அமைதியான மனசுக்குள்ளே தான் சக்தியும் ஆற்றலும் திறமையும் அதிகரிக்கும். அப்போது தான் அமைதியான மனசோட தெளிவான முடிவை உன்னால் சுலபமாக எடுக்க முடியும். நீ மனசில் எதை திட்டம் போட்டு நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை முழுசாக நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சினா எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கு எதிராக நின்று உன்னை எதிர்த்து சண்டை போடுபவர்களை விட உன் கூடவே இருந்துக்கிட்ட அமைதியாக இருக்கவங்க மேலே நீ கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும். ஆமீன் செல்லமே. கூட இருக்கக்கூடிய துரோகிகளிடம் நீ கவனமாக இல்லாட்டி அவங்க எப்போ வேணாலும் குளிப்பறித்து உன்னை கீழே தள்ளி விட்டுருவாங்க. இந்த உலகத்தில் உன்னை உருவாக்கிய உன் பெற்றோர்களுக்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் அனாதையாக தனியாக தவிக்க விட்டுறாத. உன் பிஞ்சு பாதங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்த உன்னை பெற்றவர்களுக்கு நீ பாத பூஜை செய்யாட்டியும் பரவாயில்ல. அவர்களை தனியாக விட்டுட்டு நீ உன் குடும்பத்தோட உன் குழந்தை குடும்பம் தனியாக போய் இருக்குன்னுக்கிட்டு அவங்கள தனிமைங்கிற நெருப்பில் தள்ளி விட்டுறாதே என் சங்கமே. உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றணும். உன்னை நல்லா படிக்க வச்ச ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சி தேஞ்சு தன்னை மெழுகுவத்தியாய் உருக்கி கொண்ட உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி மலையில் நனைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களை திட்டியும் தூற்றியும் அமில வார்த்தைகளால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டாம். உனக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்ச உன் பெற்றோர்களுக்கு நீ மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல. அவர்களை ஒருபோதும் அவமரியாதையாக எதுவும் செய்ய வேண்டாம். உன் மனசு பலவீனமாக இருக்கும்போதும் நீ கவலையில் இருக்கும்போதும் கஷ்டத்தில் இருக்கும்போதும் உனக்காக நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைகளை விட உன் பெற்றவங்க என்கிட்ட வந்து செஞ்ச பிரார்த்தனைகள் தான் அதிகம். உன் பெற்றவர்களுக்காகவே நான் உன்னை நல்ல நிலைமைக்கு உருவாக்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். உன் சூழ்நிலையும் பிரச்சனையும் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சாயப்பாவை நம்பினா இந்த நிமிஷத்தில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சவாலாக இருக்கும் சூழ்நிலையவே உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டிடுவேன். உன் மனசை எப்போதும் தன்னம்பிக்கையோடு வலிமையோடு வச்சுக்கிட்டினாலே உன் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு வெற்றி வாய்ப்பாக மாறும் என் செல்லமே. என்னுடைய பாதுகாப்பு வளையத்தின் எல்லை கோட்டைக்குள் இருக்கும் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். இந்த சாயப்பா நிச்சயம் உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி எல்லாமே உனக்கு நல்லபதாக நடக்கும்படி செய்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்க போகுது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய வளர்ச்சியை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை அடையப் போவது நிச்சயம். உனக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து நீ பயப்படவோ பதட்டப்படவோ வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லாமே மெல்ல மெல்ல சரியாகிவிடும் என் செல்லமே. உன்னுடைய பொறுமைதான் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தரக்கூடிய விஷயமாக இருக்கு. கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுற மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் செய்யத்தான் நான் உன் வீட்டுக்கே தேடி வந்திருக்கேன்.